அப்பவே சொன்னேன்ல சீக்கிரமா கொண்டு போய் விடுன்னு. இப்ப பார் டைம் வேற ஆயிடுச்சு, பஸ் வேற வரல. நீ தானே லாங் டிரைவ் போலான்னு சொன்ன, இப்ப கத்திட்டு இருக்க. ஷிட். ஹலோ வெயிட் பண்ண அப்பா லைன்ல வராரு. சொல்லுங்கப்பா. எங்கம்மா இருக்க? பஸ் ஏற்றியா இல்லையா? யார்கிட்ட நேரம் பேசிட்டு இருக்க? அப்பா பஸ் ஸ்டாப்ல தான்ப்பா இருக்கேன், பஸ் இன்னும் வரலப்பா. நம்ம லதா இருக்கால, அவகிட்ட தான்ப்பா பேசிட்டு இருந்தேன். வீட்டுக்கு போக ரொம்ப டைம் ஆகுது, இனிமே நான் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ப்பா. என்னமாமா அன்டைம் ஆயிடுச்சு, பொண்ணுங்களுக்கு இப்ப பாதுகாப்பு இல்லாம இருக்குமா? நம்ம தான் பாத்துக்கணும். பஸ் ஏற்றி கால் பண்ணு. சரிங்கப்பா. சரி பார்த்து பத்திரமா வா. சரி பார்த்து வந்துடுறேன்ப்பா. என்னடி ஆச்சு? டேய் உன்னாலதான் பாரு, அப்பா கத்துறாரு. இந்நேரத்துக்கு யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு டவுட் பண்றாரு. அதுக்கு நான் என்னடி பண்றது? லவன் சும்மா கத்தின்னு. ஏய் நான் வீட்டுக்கு போயிட்டு வாட்ஸ்அப் பண்றேன். சரி போ. பை பை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஸ்டேட்ல நம்பர் 1 இடத்துக்கு வந்துரும்னு நான் நினைக்கிறேன். இத நான் ஒரு பெண்ணா இருந்துட்டு சொல்றதுக்கு எனக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. அதே நேரத்துல எனக்கு நம்ம அரசாங்கத்தை நினைச்சா செம்ம கோவமா வருதுங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, இப்போ ரீசெண்டா சென்னையில 4 காலேஜ் பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இன்னும் தெரியலங்க. இத பத்தி போலீஸ்ட கேட்டா தனிப்பட அமைச்சு தேடிட்டு இருக்கோம்னு அசால்ட்டா இருக்காங்க. ஏன் இப்ப கூட என் ஷோவை முடிச்சிட்டு இந்த நேரத்துல தனியா போறதுக்கு எனக்கே பயமா இருக்குங்க. ரோடு ஃபுல்லா சிசிடிவி கேமரா மாட்டி வச்சுட்டு சென்னை சிட்டி சேஃப்னு சொல்ற கவர்மெண்ட் பெண்கள் பாதுகாப்புக்கு என்னங்க பண்ணுச்சு? ஒன்னும் இல்ல. பெண்களுக்கு மட்டும்தான் இந்த கொடுமைன்னு பார்த்தா பெண் குழந்தைகளுக்கு கூட இதே கதிதாங்க. இவ்ளோ ஏங்க பச்சை குழந்தைய கூட விட்டு வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் குறையணும்னா தண்டனை கடுமையா இருக்கணும். ஆனா இங்க தண்டனையே கொடுக்கறது இல்ல. அப்படி இல்லனா எல்லா பொண்ணுங்களுக்கும் கையில கண்ணை கொடுங்க, எவனும் எங்க கிட்ட வரமாட்டான், எங்களை நாங்களே பார்த்துப்போம். இதையாச்சும் செய்யுமா இந்த அரசாங்கம்? தொடர்ந்து இணைந்திடுங்கள் நமது ரேடியோவுடன். நான் உங்கள் அஜய் கிளாரா. தொடர்ந்து பேசுவோம் பெண்கள் பாதுகாப்பு பற்றி. வாங்கிட்டு வந்துக்கிறேன். கவர் எடுத்து ஒன்று ரோல் பண்ணி கொடு மச்சான். செம்ம பீஸா பிடிச்சின்னு வந்துக்கிறீங்க. எப்போ பாரு காலேஜ் பொண்ணா தூக்குறீங்க. ஸ்கூல் போனவர் இருந்தால் தூக்குங்கடா. ஏய் சீக்கிரம் முடியண்டா, கோழி சூடாகுது. ஆமாம் மச்சி. நான் ஓவராச்சா? தலை தொங்குது. ஏய் புலகாண்டா. ஏய் எங்கடா போயிருப்பா? டேய் தேடுங்கடா, இங்கே தான்டா எங்கேயா இருப்பா.
டேய் அந்த பக்கம் போடுறா. டேய் மச்சி இங்கே தாண்டா இருக்கா? டேய் என்னடா சவுண்டு டேய்? டேய் என்னடா சத்தவங்க? என்னடா ஆச்சு? டேய் மச்சான் என்னடாச்சு? டேய் யாரா நீ? டேய் வாடா வாங்கடா வாடா. என்னடாச்சு? டேய் ரத்தம் டேய். வாங்க வாங்க யாரா? டேய் எங்கடா இருக்கீங்க? டேய் டேய் வாடா இங்க உதர்காரா. டேய் டேய் வாடா வாங்கடா. டேய் வாங்கடா. டேய் எங்கடா இருக்கீங்க? டேய் என்னடாச்சு? என்னடாச்சு? டேய் வாங்கடா. எங்கடா இருக்கீங்க? என்னடாச்சு? என்னடா ஆச்சு? நான் உள்ள இருக்கேன்டா டேய். திருடா. டேய் பொட்டை மாதிரி உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கா, அவனே வெளியே வாடா. டேய் மச்சான் யாரா அவன்? தப்பறா அவனை. டே டாடி, அப்பவே தெரியும்டா நீ டைட்டானிக் ஜாக் மாதிரி ஏர்செல் வைக்கும் போது நீ வேலைக்கு வந்த பர்மாக்காரி கூட ஓடி போட்டியடா. இப்படிதான் பண்ண மாட்டாடி. என்ன முதலாளி காலையிலே குடும்பம் எல்லாம் பேசின்னு இருக்கீங்க போல? யாராவே முட்டாப்பட. டேய் என்னடா மூஞ்சிய இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இப்படி வச்சிருக்க? மாசம் மாசம் சம்பளம் வாங்குறீங்களா? அப்ப முதல் தேதி எப்படி பழிச்சுன்னு வச்சிருக்கீங்க? அந்த மாதிரி நம்ம கஸ்டமர் வைக்கிறேன்டா, சரியா?
அதுக்கு தினமும் சம்பளம் கொடுக்கணும் முதலாளி. என்னது தினம் சம்பளமா? டேய் மன்களா, இங்க பாருங்கடா. நான் என்ன மாசம் மாசம் கள்ள நோட்டாட அடிக்கிறேன்? லூசு பயலுகளா, ஆளை பாரு மண்டையா. டேய் முதலாளி. என்னடா உரசிட்டு போற? சாரி முதலாளி. என்னடா அது? சம்சா முதலாளி, அதான் குப்பையில போட போறேன். என்னது குப்பையில போட போறியா? டேய் எவன் விட்டு சொத்தை தூக்கி குப்பையில போட போற? லூசு பல. இத முதல்ல சூடு வச்சு இந்த கை விடுறான் பாரு, அந்த நேரத்துல இத கொடுத்து அவனை கலக்க வைக்கணும். சரியா? போ ஆளும் மண்டையும் பாரு. சரி சரி. நீ என்ன இடிச்சுக்கிட்டு இருக்க? வயசு பொண்ணு நினைப்பா? எங்க போற இப்ப? மணி 11 ஆகுது. பாத்ரூம் கழுவ போறேன். இது பாத்ரூம் கழுவா? எத்தனை மணிக்கு? அறிவில்ல? இன்னைக்கு பஸ் கிடைக்கல. பஸ் கிடைக்கல ஆடிக்காரன் அனுப்பிட்டா? ஆமா, ஆட்டிக்கிட்டு வந்துருவே நீ. ஆளும் மண்டையும் பாரு, குருட்டு கழி படி. என்னடா எல்லா ஐட்டம் இருக்குல்ல? இருக்கு சார். இந்த தீபாவளி போனஸ். தீபாவளி போனஸா வேணுமா? செக்கு தர வாங்கிக்கிறியா? கிழிச்சிட்டாலும் ஆள் ஆளுக்கு போனஸ் தீபாவளின்னு. நானும் சினிமா ஓட்டுறேன்னா புளிப்புளி ஓட்டுறேனா? சம்பளம் மட்டும் தர மாட்டாரா, வேலைக்கு மட்டும் சீக்கிரம் வரணுமா? டேய் என்னடா அது சுட வச்சிட்டு இருக்க? இதுக்கு தானே முதலாளி நாங்க இருக்கோம். டேய் நான் சொல்றது கரெக்டா சரியில்ல? இதான்டா வேணும். சரிடா சரிடா. சரி எத்தனை சுட வச்சிருக்க? இந்த ஆள் பண்ண டார்ச்சலுக்கு உங்க அப்பனே பரவாயில்ல. ஐயோ என்னடா கிளம்பி ஓடிடுது? எனக்கு என்ன தெரியும் முதலாளி? ஏன் இப்படி இலக்க ஓடி வர? உன்னை என்ன கதற ரேப் பண்ணிட்டாங்களா? அது இல்ல முதலாளி, அங்க 2 பேரு. ஐபோட பாத்துட்டியா? ஏ லூசு முதலாளி, அங்க 2 பேர் செத்து கிடக்காங்களா? ஒருவேளை நம்ம சம்சா துண்டு செத்து போயிருப்பானுங்களோ? அப்படியா? போச்சா? பழையபடி நம்ம தேட்டர் சீன் வைக்க போறாங்களா? போமா, என்ன கொன்னுட்டியா? டேய் சொமசோ தூக்கி புதைச்சிட்டு உடனே போலீஸ் போன் பண்ணா முட்டா பழகலா. நீங்களா வேலைக்கு வச்சுக்கிட்டு கிளவிய உனக்கு தூக்கு தாண்டி. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரபல திரையரங்கத்தில் நிதித்துறை அமைச்சர் ஜாக்வார் நாதன் மகன் மற்றும் திரையரங்க ஊழியர் ஒருவரும் மர்மமான முறையில் திரையரங்க கழிவறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். இந்த கொலை சம்பந்தமாக கொலையாளியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் குற்றவாளி கண்டுபிடிச்சிடலாம். என் மகனோட காரியம் முடியறதுக்கு முன்னாடி கொலைகாரனை கண்டுபிடிக்கிறேன். இல்ல இந்த போஸ்டிங்ல நீ இருக்க மாட்டேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம தம்பியை போட்டவனை இன்னைக்குள்ள போட்டுடலாம். பசங்களை இறக்கி விட்டுக்கிறேன். சாப்பிட்றியா? சாப் அமைச்சர் பையனை போட்டிங்களா? எந்த அதான் உன்னை போட சொல்லிட்டார். எந்த யாரெல்லாம் டவுட் போட்டு எல்லாரையும் போட்டாச்சுல்ல? இவனுக்கு யாரும் இல்லை, என் பிள்ளைய கொண்ட வேற ஒருத்தன். ஒரே ஒரு தபா ஒரே தபா ஒரே ஒரு தபா ஒரே தபா ஒரே ஒரு தபா புள்ளா குச்சி பாரு ஓடி போகும் மச்சாங்காரு. ஆமாங்கோ 1 2 3 பேக்க தாண்டி போனா ரோடே தாண்டா நம்ம ஊடு. லைட்
என் மகன் காரியமே முடிஞ்சு போச்சு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்க தான் லாய்க்கு. என்ன அமைதியா இருக்கீங்க? உனக்கு இது வெறும் கேஸ், எனக்கு என் புள்ள. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. கொஞ்சம் டைம் கொடுங்க சார், கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கண்டுபிடிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். கொலைகாரனை தேடுறீங்களா இல்லங்க உட்காந்து வெட்டிகளை பேசுறீங்களா? என்னையா இந்த கேஸ சிபிஐக்கு மாத்து. இன்னும் 2 நாள்ல கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்க. இல்லாட்டி நீங்க எல்லாரும் டீ ப்ரமோட் ஆயிடுவீங்க. நீங்கள என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் சொல்லதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நான் தலையெழுத்தா? பாண்டியன், அவர் பேசுனதை கேட்டு தானே இருந்தீங்க. என்னதான் செய்றீங்க சார்? இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாரையும் விசாரிச்சிட்டோம். அந்த கொலை நடந்த இடத்துலையும் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஆனால் ஒன்று, அந்த கொலையை பண்ணவன் ஒரு சைக்கோவாக தான் சார் இருப்பான். எப்படியா சொல்ற? கொலை செய்யப்பட்ட 2 பேரும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவன் எந்த மோட்டிவேஷனுக்காக கொலை பண்ணுறான்னு தெரியல சார். ஐ திங்க் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான கேஸை டீல் பண்ணுறதுக்கு நம்ம ஏசிபி குரு தான் சரியான ஆள்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் வேற சும்மா இருங்க சார். அவளா ஒரு சைக்கோ. ஐயர் ஆஃபீஸரே மதிக்க மாட்டான். சரிதாம்மா, அவர் இல்லாதது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லாஸ் தானே. நோ 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 நோ, இன்னும் 3 நாள் தான் டைம். அதுக்குள்ள இந்த கேஸை முடிங்க. இல்லைன்னா அவர் சொன்ன பிரகாரம் இந்த கேஸ் சிபிஐக்கு மாத்திடுவோம். மேக் இட் ஃபாஸ்ட். சார், இப்போ என்ன சார் பண்ணலாம்? சிபிஐக்கு இந்த கேஸ் போச்சுன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டை தான் கேவலமா பேசுவாங்க. சார் சொல்ற மாதிரி இந்த கேஸுக்கு குரு தான் கரெக்ட் பர்சன். நான் அவர்கிட்ட பேசுறேன். கொலகாரனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எத்தனை என்கவுண்டர் பண்ண போறானோ. என்ன கேஸ்? வெளியே டேட்டா செல்லம் பண்ண 11 நம்பர் சார். யோ லாகம் தரையா சார். என்ன வெயில் கிடைக்க போதாமே? ஆமாம். யோ என்ன ஆச்சு சார்? சுட்டார் சார். சார் லோகம் தெரியுது சார். மேலே தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும் சார். யோ கேஸை க்ளோஸ் பண்ணி அவனை தூக்கி குப்பையில போடியா சார். சார் இப்போ என்ன பண்ணலாம் சார்? லாக்கப்ல இருக்கிற அக்யூஸை ஷூட் பண்ண யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? அவனை நான் தான் பிடிச்சேன். திஸ் இஸ் மை கேஸ். அவனை நீங்க பிடிச்சா அது உங்க கேஸா இருந்தா சட்டத்தை நீங்க உங்க கையில எடுத்துருவீங்களா? யார் உங்களுக்கு ஷூட் பண்ண அதிகாரம் கொடுத்தது? மேடம், இவ்வளோ கேட்குறீங்களே, எதனா பதில் சொல்றேனா பாத்தீங்களா? எல்லாம் திமிரு மேடம். கம் ஆன் ஸ்பீக் அவுட். இப்படியே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? குரு, நீங்க இப்படி அமைதியா இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களை வேலை விட்டு தூக்க வேண்டியது வரும். மேடம், இவரெல்லாம் சைக்காட்டிஸ்ட் கிட்ட அனுப்பணும். இவர் ஹேண்டில் பண்ற எல்லா கேஸுமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. சரியான சைக்கோ மேம். அக்யூஸ்டை அவரே சாவடிச்சிட்டு தப்பிக்க போக பார்த்தான் அப்படின்னு சொல்லி ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவாரு. இது மாதிரி எத்தனையோ என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. நீங்க கொடுக்குற இடத்துனால தான் அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. சார், மேம், நீங்க எதனா ஆக்ஷன் எடுங்க மேம். பதில் சொல்லுங்க. மேடம் இவ்வளவு கேட்டுட்டு இருக்காங்க. பதில் சொல்லாம அமைதியா இருக்கீங்க. கேக்குறவங்க முட்டாளா? சொல்லுங்க சார். பதில் சொல்லுங்க சார். பதில் சொல்லுங்க சார். நாங்கலாம் முட்டாளா? சொல்லுங்க சார். ஓ அமைதியா இருங்க. பேசி சைலன்ஸ். யார் சைக்கோ? சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம ரேப் பண்ணி எரிச்சு கொண்டிருக்கான். அவன் தான் சைக்கோ. இதே உங்க பசங்க ஆயிருந்தா இப்படி வந்து பேசிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட மிருகத்துக்காக நீங்க வந்து என்கிட்ட கேள்வி கேட்கறீங்க. நீங்க தான் அப்நார்மல். நீங்க போய் டெஸ்ட் பண்ணுங்க சைக்காட்ரிஸ்ட. திஸ் இஸ் மை கேஸ். நான் தான் அவனை பிடிச்சேன். கேஸையும் முடிச்சேன், அவனையும் முடிச்சேன். தானா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது சரியா தப்புன்னு சொல்றதுக்கு 2 பேருக்கு தான் ரைட்ஸ் இருக்கு. அந்த குழந்தைய பத்த அப்பா அம்மா. அவங்க சொல்லட்டும் நான் செஞ்சது தப்புன்னு. ஆமா, நீங்க என்ன ஏன் டிபார்ட்மெண்ட் தூக்குறதுக்கு? எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டே வேண்டாம். குட் பை. நிதித்துறை அமைச்சர் ஜாக்வார் நாதன் மகன் மற்றும் திரையரங்க ஊழியர் கொலை வழக்கில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாததால்
ஏசிபி குரு தலைமையில் தனிப்படை அமைத்துள்ளது. ஏசிபி குருவிற்கு அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸாக சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. குரு, நீங்க இந்த கேஸ் எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கேஸை உங்களுக்காகவோ இல்லை அமைச்சருக்காகவோ எடுக்கல. அப்புறம் வேற எதுக்காக? அந்த அமைச்சர் பையன் கூட ஒருத்தன் இறந்து போனான் பார்த்தீங்களா, அவனுக்காக தான் எடுத்தேன். எது எப்படியோ இந்த கேஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்கல்ல, இந்த கேஸில் உங்களுக்கு ஒரு டீம் அலாட் பண்ணியிருக்கோம். அவங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே சார். டேய், இவன் என்னடா தியேட்டரை விலைக்கு வாங்க வந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான்? யாரா அவன்? தெரியல முதலாளி. முதலாளி முதலாளி போகாதீங்க முதலாளி. ஆள் பார்க்கவே அண்டர்டேக்கர் மாதிரி இருக்கான். போகாதீங்க முதலாளி. அட வாடா முதலாளி. வேணாம் முதலாளி, இப்படிதான் நேற்று போனீங்க, மூஞ்சில குத்து வாங்கிட்டு வந்தீங்க. கேவலப்படுத்தாரா வெங்காயம். வாடா. வேணாம் முதலாளி, அவரே வரட்டும் முதலாளி. என்ன ஆள் இவ்வளோ உயரமா இருக்கான்? ஒரு ஹாட் பாக்ஸ் ஃபுல்லாக சாப்பிடாம போல. தம்பி, யார் தம்பி நீங்க? தியேட்டரை விலைக்கு வாங்கினீங்களா? அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? முதல்ல நீ யாரு? நான் யாரா? டேய், எடுத்து சொல்றா. தியேட்டர் ஓனர் சார். அவரு பேர் என்ன? ஜாதகம் பார்க்க வந்திருக்கானடா. தெரில ஓனர். பேரா அஜித் குமார். இனிமேல் வெளியேட்ட இந்த பேரை சொன்ன வாயிலே சுட்டுருவேன். ஒழுங்கா பேரை மாத்து. யாரா அவன்? வட சுடுறா, வாயில சுடுறேங்கிற? போலீஸ் முதலாளி. போலீஸ் போடா போலீஸ். நான் பார்க்காத ஸ்டேட் போலீஸாடா. டுபாக்கூர்ரா. சொல்லி வை, அடுத்த பார்ட் 2 தலை நான் தான்டா. சார். என்ன பாண்டியன், உங்கள் டீம் ஆள் உயர் அதிகாரிக்கு சல்யூட் பண்ண மாட்டாங்களா? சித்ரா, என்னது இது? சல்யூட் பண்ணுங்க. ஓகே, கமிங் டு த பாயிண்ட். கொலை எப்போ எத்தனை மணிக்கு நடந்தது? போன வாரம் வெள்ளிக்கிழமை சார். காலையில் 10:30 மணிக்கு கொலை நடந்திருக்கு. அந்த பாடி முதல்ல பார்த்து யாரு? பாத்ரூம் கழுவுற ஆயா சார். அவங்கள விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன் சார். ஆனால் அதுக்கு அவங்க செத்து கிடந்தது மட்டும்தான் பார்த்தேன், வேற எதையும் பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க சார். அந்த அமைச்சர் பையனுக்கும் அந்த தேட்டர் க்ளீன் பண்ணுறவனுக்கு எது சம்மந்தம் இருக்கா? இல்லை சார், தேட்டர் க்ளீன் பண்ணுற பையனுக்கு சொந்தம்னு யாரும் இல்லை. ஆனால் அவன் ரொம்ப நாளாக இங்கே தான் வேலை செஞ்சுருக்கான். அந்த அமைச்சர் பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரையும் விசாரிச்சிங்களா? அப்புறம் அவனுக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இருக்கா சார், அவள் பேர் பிரியங்கா. அவங்கள விசாரிச்சிங்களா? விசாரிச்சு சார், எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. எங்கே இருக்காங்க? அண்ணா நகரில் சார். அவங்கள வர சொல்லுங்க, நான் விசாரிக்கணும். ஓகே சார். ஆமாம், இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் யாராவது ஹேண்டில் பண்ணா? எங்கள் டீம் தான் சார். எதுவும் எவிடன்ஸ் கிடச்சிதா? எதுவும் கிடைக்கல சார். கிடைச்சிருந்தா எப்போ இந்த கேஸை முடிச்சிருப்போம் சார். கிழிச்சிருப்பார். உங்களெல்லாம் கண்ணாஸ்பத்திரி கூட்டு போய் உங்கள் கண்ணெல்லாம் செக் பண்ணால் மட்டும் தான் சரிப்பட்டு வரும். சார், கண்ணாடி கழட்டுங்க சார். உங்களை தான் குருட நினச்சிட்டாரு. வெறும் மங்காத்தா அஜித். புரியல சார். அப்போ இது என்னது? கிரைம் சீன் எவிடன்ஸ். இது ஒரு வகையான ட்ரக். போலீஸ்காரனுக்கு கண்ணு வந்து கழுகு மாதிரி இருக்கணும்.
இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்கள் டீம்கிட்ட சொல்லி கலெக்ட் பண்ண சொல்லுங்கள். ஃபேமிலி கிம்லின்னு டைம் வேஸ்ட் பண்ண போகிறாங்க, வேலையை பார்க்க சொல்லுங்கள். சரி வாங்க. அம்மா சாப்பிட்டாளா? இன்னும் இல்லப்பா, அழுதுட்டே இருக்காங்க. எதுவும் சரியா சாப்பிடவும் இல்ல. எங்க இருக்கா அவ? அண்ணா ரூம்ல. உனக்கு மட்டும் தான் கஷ்டமா இருக்கா? எனக்கு கூட தான் கஷ்டமா இருக்கு. இப்படி சாப்பிடாம உட்காந்து அழுதுட்டே இருந்தா போனவன் திரும்பி வந்துருவானா? நீ எல்லாம் அமைச்சரா இருந்த என்னையா பிரயோஜனம்? ஒத்த புள்ளைய பத்தி துப்பு இல்ல. நீ எல்லாம் அரசியல்வாதின்னு வெளியே சொல்லிக்காதியா? இப்ப என்னடி உனக்கு? நம்ம புள்ளைய கொண்டவனை கண்டுபிடிச்சு நம்ம புள்ள சாம்பலோட அவ சாம்பலை சேர்த்து கிடைக்கண்டி. ஏட்டையா அந்த பொண்ணை உள்ள அனுப்புங்க. சார் சார் கூப்பிட்றார், உள்ள போ. போய் உட்காருமா. மா பேர் சொல்லுமா. சார் அந்த பையனோட என்ன பண்ணுறீங்க? ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். சொந்த ஊர்? சேலம் சார். எங்கே தங்கியிருக்கீங்க? அண்ணா நகரில் ஒரு ஹாஸ்டலில் சார். மந்திரி பையனுக்கும் உங்களுக்கும் எப்படி பழக்கம்? காலேஜ் மேட் சார். காலேஜ்லேருந்தே லவ் பண்ணுறோம் சார். கடைசியாக அமைச்சர் பையன்ட்ட நீங்கள் தான் ஃபோனில் பேசியிருக்கீங்க. அப்போது நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா சார்? ஜஸ்ட்டு விசாரிக்க தான் செய்கிறோம். உங்கள் மேலே சந்தேகம் இருந்தா நாங்கள் விசாரிக்க விதமே வேற. சரி, அவருக்கு வேற யாராவது விரோதிகள் இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லை சார். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு குழுவும் இந்த கேஸுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் பீச்சில் ஒருத்தவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணா சார். அதை பற்றி கூட அந்த ஏரியா லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் சார். அது தவிர வேற எதுவும் தெரியாது சார். இது எப்படி நடந்தது? 1 மாதம் இருக்கும் சார். 1 மாதம்? சரி, நீங்கள் கிளம்புங்க. இந்த கேஸ் சம்மந்தமாக எப்போ கூப்பிட்டாலும் விசாரணைக்கு வரணும். ஓகே? ஓகே சார். பாண்டியன் சார், அந்த பொண்ணு சொன்ன பிரச்சனை பற்றி அவன் சொன்ன ஸ்டேஷனில் போய் ஃபுல் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டாங்க. எஸ் சார். ஆமாம், ட்ரக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேனே, எங்கே சித்ரா? அவங்க டீமை விட்டு போயிட்டாங்க சார். டீம் விட்டு போயிட்டாங்களா? ஏன் தெரியல சார். சரி, நீங்கள் போங்க. வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லேட் ஆகுது, மீட்டிங் இருக்கு தெரியும்ல உனக்கு. ஒரு நிமிஷமா கால் பண்ணி கேளு எப்போ வராருன்னு. டிரைவிங்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஃபோன் எடுக்கல. கேளு எப்போ வராருன்னு. ஐ காண்ட் வெயிட் ஃபார் லாங் டைம். சாரிப்பா, லேட் ஆயிடுச்சு. மா சொன்னல, இவர் தான் குரு. வணக்கம்மா. உட்காருங்க. என்ன சாப்பிடுறாருன்னு கேளு. என்ன சாப்பிடுற? நோ தேங்க்ஸ். ஏதா சாப்பிடு. கமிங் டு தி பாயிண்ட். இவளுக்கு அப்பா கிடையாது. அந்த குறை தெரியாம தான் நான் இவளை வளர்த்தேன். ஓகே, ஆனா மேரேஜ்க்கு அப்புறம் ஃபேமிலியோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் நீ ஒரு அனாதைன்னு சொன்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அனாதை தெரிஞ்சதான் பொண்ணு என்ன லவ் பண்ணான். குரு, மரியாதையா பேசு. அது என் அம்மா. மரியாதையெல்லாம் அப்பா அம்மா இருந்து வளர்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். இவன் தான் அனாதை. இவனுக்கு எப்படி தெரியும் மரியாதையெல்லாம்? மொத்த உனக்கு நடி மரியாதை.
ஏய் நான் உனக்கு வேணுண்ணா என் கூட வா, இல்லை உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி எல்லா சொந்தமும் உள்ள ஒருத்தனை பார்த்து கட்டிட்டு சந்தோஷமா இரு. குரு ஏய் மூடிட்டு போங்கடி. சித்ரா 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 நெல்ல கூப்பிடறான்ல. சித்ரா எப்படி இருக்க? உன்னை லைஃப்ல பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். தயவு செஞ்சு போயிடு. ஏய் உனக்கு இப்ப என்னடி பிரச்சனை? அன்னைக்கு நான் பண்ணது தப்பு தான், ஆனா உங்க அம்மா பண்ணது மட்டும் சரியா? நான் எதையும் கேட்க விரும்பல. ஜஸ்ட் லீவ் மீ அலோன். இப்ப என்ன உங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்டா உன் கோவம் போயிருமா? சரி உங்க அம்மா வர சொல்லு, நான் மன்னிப்பு கேட்கறேன். ஏய் புரிஞ்சு ஏய் சாரிடி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அதை விட என் அம்மாவை எனக்கு பிடிக்கும். உன்னை அனாதைன்னு சொன்னாங்க, கடைசியில என்ன அனாதை ஆக்கிட்டு போயிட்டாங்க. நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாதை கிடையாது. உனக்கு நான் இருக்கேன். உங்க அம்மா மாதிரி பார்த்துப்பேனா எனக்கு தெரியாது. எனக்கு அம்மா இருந்தா எப்படி பார்த்துப்பணும் அதே மாதிரி உன்னை பார்த்துப்பேன். மாமி கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம்டா மாமா. என்னிதழோரம் உன்னிதழ் சேர என்னழகே நீ அருகில் வா. உன்னுடலோடு என்னுயிர் சேர என்னவளே நான் நினைக்கவா. என் விழியே இனி தூக்கம் வேண்டாமே. நீ அருகில் உன் மடியில் தலை சாய வேண்டுமே. என் உயிரும் உன்னுயிரும் அதன் தேவை வேண்டாமே. உன்னுடலும் என்னுடலும் அது சேரும் நேரத்தில் நீயும் நானும் காலம் கடந்து உடலில் மட்டும் வாழ்கிறோம். காதல் கடந்து காமம் பிணைந்து கைகளை மட்டும் கோர்க்கிறோம். வேற என்ன வேண்டும் அன்பே, இனிமேல் சுகம்தானே. வேற என்ன வேண்டும் அன்பே, நாமும் சுகம்தானே.
சார் அன்னைக்கு அமைச்சர் மகன்கிட்ட பிரச்சனை பண்ணுது தீனாங்கிற ஒரு லோக்கல் ரவுடி சார். எங்கே இருப்பான்? எம்ஜிஆர் நகர் மீன் மார்க்கெட்டில் இருப்பான் சார். சரி வாங்க போகலாம். சார் மோசமான ஏரியா சார். போர்ஸ் எதுனா கூட்டு போகலாம் சார். தினா உன்னை தேடி ஊரில் தடிலாம் வந்துக்குது. சாரு ஏன்னா மீன் வாங்க வந்துருப்பாப்புல. நல்ல மீனா பார்த்து போட்டு விடு. நான் மீன் அங்கே வரல, மீனை பிடிக்க வந்திருக்கேன். எல்லாம் கத்தி வச்ச மீன் தான். கைய வச்சா கை துண்டாயிடும். எனக்கு என்னமா சாரு கை இல்லாம தான் வீட்டுக்கு போறேன்னு நினைக்கிறேன். சார்
சார் வேணாம் சார் வேணாம் சார் வேணாம் சார் வேணாம் சார். பார்த்துட்டீங்க வலிக்க போகுது. ஏதாவது சொன்னானா? எதுவும் சொல்ல சார். இப்படி அடிச்சா எப்படி சொல்லுவான்? சார் விட்டுரு சார் சொல்லிடுறேன் சார். சார் விட்டுரு சார். சார் விட்டுரு சார் சொல்லிடுறேன் சார். சார் விட்டுரு சார் சொல்லிடுறேன் சார். சார் சொல்லிடுறேன் சார். அமைச்சர் பையனுக்கும் உனக்கு என்னடா பிரச்சனை? சார் 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 அவனை போட்டது நீ தானே? எனக்கு தெரியாது சார். அது மட்டும் இல்லை, கூட ஒருத்தன் சேர்த்து போட்டிருக்க. சார் 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 எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரியாது சார். நீ கொலை பண்ணதை அவன் பார்த்துட்டானா? சார் நான் அவனை போடல சார். எங்கள் ஏரியா பொண்ணு ஒன்று சார். அவன் என் ஸ்கூலில் சார் வேலை பார்க்குது. அவன் தப்பாக நடக்க பார்த்தான்னு சொல்லிட்டு என்னோட வந்து சொல்லி அழுதுச்சு சார். அத்தை விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு போனேன் சார். கடைசியில் பார்த்தா போலீஸ் இந்த ஆளை சிக்கமாச்சு சார். சார் அத்தோட விட்டேன் சார். இந்த கொலைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சார். அப்புறம் ஏன்டா நம்ம தப்பிச்சு ஒண்ணா? சார் நீங்கள் என் கவுண்டில் போட்டுற பொறுத்தா சார் தப்பிச்சு ஒன்று சார். பாண்டியன் சார் இவனை ஸ்டேஷன் கூட்டு போங்க. சார் விட்டுருங்க சார். ஏய் எந்திரா. சார் தொழில விட்டுருங்க. சித்ரா இவன் சொன்ன பொண்ணு யாருன்னு பார்த்து அவளை விசாரிங்க. ஓகே சார். ஹலோ உடனே வரேன். சார் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற கேஸுக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் சார். எப்போ நடந்துச்சு? ரொம்ப நாள் ஆயிருக்கும் போல சார். பாடி டீகம்போஸ் ஆயிருக்கு. யார் இது? சார் இறந்தவரோட பையன் தான் சார். பாடி எங்கே இருக்கு? மேலே இருக்கு சார். பாடியை டிஸ்போஸ் பண்ணி போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே சார். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடச்சிதா? எடுத்துட்டு இருக்கோம் சார். ம் எத்தனை மணிக்கு பாடியை பார்த்தீங்க? 11 சார். உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருக்கா? நோ சார். வீட்டில் சிசிடிவி எதுவும் இல்லையா? இல்லை சார். இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே சார். சார் உன் பேர் என்ன? விஜய் சார். என்ன பண்ணுறீங்க? பிஎஸ்சி ஃபைனல் இயர். கடைசியாக உங்கள் அப்பாவை எப்போ பார்த்தீங்க? 3 days பேக் வீடியோ கால் பேசினப்போ பார்த்தேன் சார். பட் எப்போ ஃபாரின்லேருந்து வந்தார் தெரியல. வந்து பார்த்தா ஓகே ரிலாக்ஸ். வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க? அப்பாவும் நானும் தான் சார். கொலை நடந்தப்போ எங்கே இருந்தீங்க? ப்ராஜெக்ட் விஷயமா வெளியே போயிருந்தேன் சார். உங்களுக்கு யாருமே டவுட் இருக்கா? உங்கள் அப்பாவுக்கு பிஸ்னஸில் யாராவது எழுதிருக்காங்களா? நோ சார். ஐ ஹேவ் நோ ஐடியா பட் தட்ஸ் பிஸ்னஸ். சாரி டு சே திஸ். உங்கள் அப்பா மாதிரியே இதுக்கு முன்னாடி 2 பேரை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்டர் சம்மந்தமாக உங்களுக்கு யாருமே டவுட் வந்துன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்கள். ஓகே டேக் கேர். ஓகே சார். சார் அப்பா பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு வாங்க. ஓகே சார். கால் பண்ண சொன்னாங்க. புரிஞ்சுங்க. கால் பண்ண வை. நேற்று கனவெல்லாம் சன்னி, அதனால தூங்கலையே. ஐயோ ஏய் மச்சான் எக்ஸாம் போலையாடா? பெரிய ஐஎஸ் எக்ஸாமு போடா. வருஷம் நீடா 10 அரியர் போடா. ஹாய்டா. அதுதான்டா போயிட்டுருக்கேன். दुनिया पित्तल दी
ये दुनिया पित्तल दी, ये दुनिया पित्तल दी, ये दुनिया पित्तल दी, ये दुनिया पित्तल दी. हिंदी தெரிஞ்ச சனியா பித்திக்கு இருப்பேன். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு அப்பவே சொன்னான், இந்த காலேஜில் சேர்ந்தா கக்கூஸ் கவர் வேலை தான் கிடைக்குன்ட்டு. தலி எழுத்து இப்போவே அந்த வேலை தான் பார்க்குறேன். இந்த வார்டன் எங்கே தான் போனா? அன்றைக்கி சொன்ன மாதிரி நம்மளை கழுவி விட்டானே. நான் இவ்வளோ குத்தியே தண்ணி போல. ஒருவேளை ட்ரைனேஜில் அடுப்பு இருக்குமோ? போய் பார்ப்போம். டேய் மச்சி, ஆய் குச்சி எடுத்துட்டு எங்கடா போற? அந்த வார்டனை கழுத்துலேயே குத்தி அப்படியே சாய்க்க போகிறேன்டா. டேய் கொலை கேஸில் கிளை கேஸில் உள்ளே போயிட போறடா. ஏய் நாங்கள் பார்க்காத கொல்லையா? ஹேண்ட் ஒர்க் பண்ணி கையில் பவர் இல்லாமல் போயிடுச்சே. என் தலைவியை நினச்சிக்க வேண்டியதுதான். சன்னி நான் வார்டன் இப்போ தான் உங்களை பற்றி பெருமையாக பேசிட்டு வரேன். அதிசயமாக இருக்கு, நீங்களே உள்ளே இறங்கி வேலை செய்கிறீங்களே. அது இருக்கட்டும், அதுனா ட்ரைனேஜை மூடி வச்சுட்டு வேலை செய்கிறீங்க. ஐயோ வார்டன், ஐயோ ஐயோ ஐயோ, அடா பாவீங்களா, இதுதான் கக்கூசில் தண்ணி. ஐயோ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான்டா. க்ரௌட கிளியர் பண்ணுங்க. ஏய் தடா தடா, ஏய் போடா 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 தடா, தள்ளி நில்லு தள்ளி நில்லு. பாடி எடுக்க ஏற்பாடு பண்ணிட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க. ஏசிபிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா அன்பு? பண்ணிட்டு இருக்கேன் மேடம். தள்ளி போங்க, கொஞ்சம் அந்த பக்கமா போங்க. நேத்து நடந்திருக்கு மேடம். கொஞ்சம் தள்ளி போங்கப்பா. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? என்னையா பண்றீங்க? ஆம்புலன்ஸ் சீக்கிரம் அனுப்புங்கயா. தள்ளி போங்க, நிக்காதீங்க, தள்ளி போ தள்ளி போ. எல்லாம் வேடிக்கையா பாக்குறீங்க, போங்கயா. சார், இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் யாரு? மேடம் தான் சார். பாடி முதல்ல யார் பார்த்தா? சார், இங்க காலேஜ்ல ஒரு பையன் பார்த்திருக்கா சார். பாடி டிஸ்போஸ் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சுங்க. ஓகே சார். அப்படியே ஹாஸ்டல் இருக்க எல்லா பசங்களையும் அசம்பிள் ஆக சொல்லுங்க. அவங்களை நான் விசாரிக்கணும். ஓகே சார். ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்களை அசம்பிள் பண்ணுங்க, போங்க. போங்கப்பா, சீக்கிரமா போங்க. ஏய் எல்லாம் இங்க வாங்க. போங்க, எல்லாரும் அங்க போய் அசம்பிள் ஆவுங்க. வா வா எல்லாம் வா. ஃபுல்லா ஓடி இருக்கு. எல்லாம் லைன்ல வா. ஆமா, ஒரு நாள் எல்லாம் லைன்ல நில்லுங்க, போங்க. யார் அந்த பையன்? இந்த பையன் சார். உன் பேர் என்ன? காமு சார். என்னது? காமேஷ் சார். எப்போ நீ பார்த்த? சார் காலையில் தான் சார் பார்த்தேன். கக்கூஸில் தண்ணி போலன்னு போய் ட்ரைனேஜ் க்ளீன் பண்ண போனேன் சார். அப்போ தான் சார் அவர் அப்படி கிடந்தாரு. சார் இவன் தான் சார் காலில் வாடனை கொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தான். டேய் சும்மாரா, சும்மா போலியும் நின்றேன் சார். வார்டன் எப்படி? வார்டன் பசங்கிட்டலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார் சார். அதனால பசங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஆவாது சார். வார்டனுக்கு இங்கே யார் கூட பர்சனலாக பிரச்சனை இருக்கா? இருக்கு சார். மணின்ற ஒரு பையனுக்கும் அவருக்கும் அப்பப்போ முட்டிக்கும் சார். யார் அவன்? எங்கே இருக்கான்? மணி இப்போ ரூமில் தான் சார் இருப்பான். பாண்டியன் சார், அவனை கூட்டுவாங்க. கடைசியாக வார்டன் எப்போ பார்த்தீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயில் திருவிழான்னு ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னார் சார். ஆனால் எப்போ வந்தாருன்னு தெரில, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு சார். சார் இவன் தான் சார் மணி. டேய் எல்லாத்தையும் அசலும் சொன்னா, நீ மட்டும் தனியாக ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்க? உடம்பு சரியில்லை சார். உனக்கும் வார்டனுக்கும் என்ன பிரச்சனை? பிரச்சனை எதுவும் இல்லையா? பாண்டியன், இவன் ரூமை செக் பண்ணுங்க. சார் என் ரூம் ஏன் செக் பண்ண சொல்றீங்க? உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? சார், கமிஷனர். இங்க இருக்க எல்லா ரூமும் செக் பண்ணுங்க. ஓகே சார்.
வாங்க. அடிங் கஞ்சா குடிக்கி பொறுக்கி புறம்போக்கு. நீங்களா படிக்க வந்தீங்களா இல்ல போதைக்கு அடிமையா வந்தீங்களா? ஏண்டா நீங்களா வாழ்க்கையில முன்னேறீங்கன்னு உங்க பெத்தவங்க உங்களை நினைச்சு கனவு கண்டு உங்களுக்காக கஷ்டப்பட்டு பண்ண அனுப்புனா நீங்க என்னன்னா கஞ்சா மயிறு மட்டன் உங்க வாழ்க்கை நீங்களே நாசமாக்கிட்டு இருக்கீங்க. சித்ரா சார். காலேஜ் மேனேஜ்மெண்ட் கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். இது யார் ரூம்ல இருந்து எடுத்தீங்க? இந்த பையன் ரூம் தான் சார். மாமியின் மர்ம தேசம். வெண்ணெயை வெளிச்சு நக்கடா பிரித்து மேய்ந்த கதை. ஐயோ என்னடா அதெல்லாம்? ஆண்ட்ராய்ட் மொபைல்ல சார். இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். ஆல்ரெடி மர்டர் நடந்திருக்கனால இந்த ட்ரக்ஸ் விஷயமும் வெளியே தெரிஞ்சா காலேஜ் இழுத்து மூட வேண்டியதான் சொல்றாங்க சார். அதுக்கு என்ன? சிஎம் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி பேசுறாங்க சார். பசங்க மேலேயும் எந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க சார். என்ன சார் பண்றது? அதானே பார்த்தேன். தப்பு எங்க நடக்குதுன்னு பார்த்தா மேலிடம் சரி கிடையாது. இவங்களாம் எக்கேடு கட்டு போனா அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு தேவை பணம். பணம். டேய் நீங்களாம் படிக்கிற பசங்க ஒரே காரணம் தான் உங்களை விட்டு வச்சிருக்கேன். இனிமேல் எவனா கஞ்சா கிஞ்சான்னு எவனா காலேஜுக்குள்ள அடிச்சுன்னு கேள்விப்பட்டேன். எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன். தோலை உரிச்சிருவேன். ஏய் இந்திரா சித்ரா தேட்டர் எவிடன்ஸ் இது எங்கடா கிடைக்கும்? யார் சப்ளை பண்றா? சொல்றா. சார் ஸ்டீபன் என்ற ஒருத்தன் தான் சார் சப்ளை பண்ணுறான். அவனும் இந்த காலேஜ் தான் சார். எந்த ஏரியாவன்? சிஐடி நகர் சார். பாண்டியன் சார். ஆமாம் நான் வந்திருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த கேஸ் எடுத்துலேருந்து சும்மாவே இருக்கீங்க சார். நீங்கள் சும்மா இருக்குது அவருக்கும் தெரிஞ்சிச்சு போல சார். யோ சும்மாரியா? நீங்கள் போய் ஸ்டீஃபன் போய் பிடிச்சிட்டு வாங்க. ஓகே சார். போங்க. இந்த கேஸ் ஃபைலை பாண்டியன் கொடுத்துருங்க. ஓகே சார். எழுதிட்டு போங்க. ஆமா இந்த வார்டன் ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? எஸ் சார் பண்ணியாச்சு சார். சந்திரசேகரோட ஃபைல் சார். சார் சொல்லுங்க ஐயப்பன். ஸ்டீபன் மிஸ்ஸிங் சார். எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணேன் சார். எல்லாருக்கும் ஃபோட்டோ அனுப்பிடுறேன் சார். நைட்டுக்குள்ளே பிடிச்சேன் சார். ஓ அப்படியா? அப்போ இவன் யாரு? தெரியல சார். யோ இவன் தான் ஸ்டீஃபன். இப்போ யார் போட்டோ வச்சு இவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருந்திருப்பான்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சொல்லுங்கள் சார். நேராக ஹாஸ்பிட்டல் போங்க. சரிங்க சார். சந்திரசேகர் கணபதி அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டாங்க. போங்க. ஓகே சார். சார் ஏன் நின்ட்டீங்க? யோ கம்முன்றியா? இப்போ எவன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கி வந்து கொடுக்க போகிறானோ. சார் என்னை ஏன் சார் பிடிச்சின்னு வந்தீங்க? டேய் ஒன்றும் இல்லைடா, ஒரு சின்ன விசாரணை தான். நான் கேட்குற கேள்வி கரெக்டாக போய் சொல்லு, உன்னை விட்டுறேன். சரியா? சரி சார். இதை நீ தானே சப்ளை பண்ணுற? சார் இந்த நவீனத்தில் நாங்கள் சப்ளை பண்ணுறதில்ல சார். நாங்கள்லாம் ஒன்லி பெரிய தம்பு தான் சார். பாண்டியன் அப்போ இது யார் சப்ளை பண்ணுறா? சார் விக்கின்ற பையன் தான் சார். அவன் தான் சார் கோவா மணாலிலாம் போவான் சார். அவன் போயிட்டு அப்படியே அங்கே உசார் பண்ண வந்து இங்கே ஹாஸ்டலில் தட்டி விட்டு போயிடுவான் சார். இப்போ எங்கே இருக்கான் அவன்? காலேஜ் பையன் தான் சார். ஹாஸ்டல் தான் இருப்பான் சார். இல்லைனா வெளில எங்கே ட்ரிப்பு போயிருப்பான் சார். அவன் நம்பர் இருக்காடா? இருக்கு சார். பாண்டியன் சொல்லுங்க சார். இவன்கிட்ட ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி நேராக ஹாஸ்டல் போங்க. அவன் அங்கே இருந்தால் அவனை தூக்கிட்டு வந்துருங்க. அப்புறம் இவனை தூக்கி கஞ்சா கேஸில் உள்ளே போடுங்க. சொன்னீங்களே சார். சார் 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 இன்னும் எவ்வளோ நேரம் தான் இங்கே நிற்பான்? என்னன்னு சொல்ல மாட்டானே. சார் ஆமாம் ரிப்போர்ட் வாங்க போல. எந்த ஹாஸ்பிட்டல் தெரியல சார். ஸோ இவனை ஐயப்பன் போலீஸ் வேலை விட்டா வேற எதுவும் கை வேலை தெரியுமா? தெரியாது சார். கை வேலையும் தெரியாதா? தெரியாது சார்.
கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல சார். நீ எல்லாம் கல்யாணம் ஆகி என்ன வேலை பார்க்க போறியோ? கை வேலை தெரியாது சார் உங்களுக்கு. மூர்த்தி சார் இருங்க சார். எந்த கை வேலை சொல்றாரு? தடவிட்டே இருக்கு ரொம்ப நேரமா. மூர்த்தி, டாக்டர் பேர் என்ன? டாக்டர் நாகராஜ் சார். மேம், சந்திரசேகர் கணபதி. அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? மேலே டாக்டரை போய் பாருங்க. சார் எப்போ நடந்தது? காலையில் சார். முதல்ல யார் பார்த்தா? வேலைக்காரம்மா சார். எதுவும் எவிடன்ஸ் கிடைச்சதா? இல்லை சார். ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தாச்சா? பார்த்துட்டு இருக்காங்க சார். பாடியை கிளியர் பண்ணுங்க. ஓகே சார். சொல்லுங்க பாண்டியன். சார், நான் விக்கியை விசாரிக்க அவன் ஹாஸ்டல் போயிருந்தேன் சார். அவன் அங்கே வந்தே 1 வாரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது சார். அவங்க பெரியப்பா கிட்ட தான் விசாரித்தான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விஜய், குமார், அருண் இவங்க 3 பேர் கூட தான் அதிகமாக சுற்றிட்டு இருப்பானு சார். கடைசியாக அவனை ஹாஸ்டலில் பர்த்டே பார்ட்டியில் தான் பார்த்தாங்களா சார். ஹலோ கார்த்திக், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வாங்க. ஓகே. என்ன சார் பண்ணுறது? பாண்டியன், இந்த கேஸில் எனக்கு விக்கி மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவன் மட்டும் தான் மிஸ்ஸிங். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விக்கி ஃப்ரெண்ட்ஸ் அருண், விஜய், குமார் 3 பேர்த்து விசாரிச்சுட்டு உடனே எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். நாங்கள் வரேன். ஓகே சார். பக்கத்தில் எதுவும் விசாரிச்சிங்களா? விசாரிக்க போயிருக்காங்க சார். சார் ஃபுட்டேஜ். லேப்டாப் கொடுங்க. லேப்டாப் ஓப்பன் பண்ணுங்க. பென் டிரைவ் இந்தாங்க. இன்னும் நல்லா ஜூம் போங்க. ஃபார்வர்ட் பண்ணுங்க. அப்படியே அப்படியே பேக், கொஞ்சம் பேக். இன்னும் க்ளோஸ். இவன் எங்கேயோ இன்னும் க்ளோஸ் போங்க. சார், கிரீசரி ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸ் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க சார். அம்மா, நீ இங்க ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். ஹலோ, சொல்லுங்க. ஒரு எமர்ஜென்சி சார். ஷிட். பாண்டி, நீங்க எங்க இருக்கீங்க? அருண் விசாரிச்சுட்டு குமாரை விசாரிக்க போயிட்டு இருக்கோம் சார். விஜய் வீட்டுக்கு யார் போயிருக்கா? சித்ரா சார். சித்ராவா? ஏன் அவ்வளோ டென்ஷனாக இருக்கு? சார் சார் என்ன சார் ஆச்சு? சார் விஜய் நீங்க தானே? ஆமாம் மேம். விக்கி எப்படி பழக்கம்? காலேஜ் மேட். விக்கி கேரக்டர் எப்படி? அப்பப்போ வருவான். ஒரு நாள் என் கூட இருப்பான், ஒரு நாள் வேற என் கூட இருப்பான். இந்த கேஸ்ல பிரைமரி சஸ்பெக்ட் விக்கி தான். அவன் மேல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் அ மினிட். சொல்டா ரவுடி. ஏய், எங்க இருக்க? விஜய் விசாரிச்சுட்டு இருக்கேன். விஜய் தான் கொலைகாரன். அங்கிருந்து வெளியே வந்துரு. நான் வந்துட்டு இருக்கேன்.
ஐயோ ஏடி அப்பவே வேலை சொன்னேடி. சுவாசம் இன்றி என் சுவாசம் அது மெல்ல மெல்ல குறைந்து கொள்ளுதே. நீ போனால் பின்பு நான் எங்கு போவேன்? உன்னை தேடி நானும் வருகிறேன். நீலவானம் தாண்டி செல்லும் உயரம் இல்லை மரணம் இல்லை ஜனனம் கூட தேவையில்லை. உசுரே உசுரே நீதானே என் காதல் ஓசை, நீதானே என் உசுரே உசுரே நீதானே என் காதல் ஓசை, நீதானே அடி உசுரே உசுரே நீதானே என் காதல் ஓசை, நீதானே. கண்கள் இரண்டும் கலங்கிடுதே, அதில் கண்ணீர் துளி கரைந்திடுதே. என் நெஞ்சிலே உள் நெஞ்சிலே இமைகள் இரண்டும் மூடையிலே உன் மடி மேல் தலை சாய்ந்திடுவேன். நீ அருகில் வா என்னை அணைக்கவா, 7 ஜென்மம் தாண்டி நம் கதை பேசுமே. பேசும் மொழியின் ஒலியில் நம் உயிர் வாழுமே. என் நண்பே ஆ யோ என்னதான் பண்ற நீ? கேஸ் முடிப்பன் ஓன்ட்ட கொடுத்தா அவன் டிபார்ட்மெண்ட் ஆளையே கொண்டுட்டான். டிஜிபிக்கு யாரையா பதில் சொல்றது? 1 செகண்ட் சார். யோ ஹலோ கேட்டுக்கிட்டு இருக்க போன்ல என்னையா சீரியஸ்னஸ் புரியல உனக்கு? சோகமாக இருக்க போல. அநியாயமா செத்துட்டாங்களே பாவம். ஆமாம், இந்த கேஸில் நீ செஞ்சுரி போட்டுருவ போல. நீ கேஸையும் முடிப்பியான், அப்புறம் கேஸில் இருக்கிறவனையும் முடிப்பியாமே. நீ இந்த கேஸையும் முடிக்க முடியாது, என்னையும் முடியாது. forget to say that. நீ என்னமோ விக்கிய தேடிட்டு இருந்தியாமே. கீழே உன் வண்டியில தான் இருக்கான், போய் பொறிக்கடா. மூர்த்தி ஏய் ஏய் நில்லியா. மூர்த்தி 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 எங்கேயா போன? ஷிட்
யோ தண்ணி உண்டாங்க. யோ சீக்கிரம் வாங்கயா. தண்ணி உண்டாங்க. விக்கி விக்கி சரி. ஏசிபி விக்கியை விசாரிக்கணும்னு சொன்னியாமே. ஐ திங்க் இஸ் கம்ஃபர்டபுள் வித் யூ. டேய் மாட்னா சாவு என் கையில் தான்டா. Put your phone down and fuck off. மோன இருடா. ஒருத்தனை எரிச்சு உள்ள வந்து போட்டுருக்கான். நீ என்ன புடிங்க இருந்தீங்க? இருக்கட்டும் மொட்டாமையா போவ. ஷிட். யோ வேடிக்கை பக்கம் கிளியர் பண்ணுங்கயா. போறா சுட்டு போறடா. எர்ரா ஏய் போறா. பேசுறா. போட்டிங்களாடா அவனை? சார் போட்டாச்சு சார். அவனை போட்டாச்சு. அந்த பாடி கிட்ட போனை குடுறா. ஒத்த சொல்டா பாடு. டேய் உன்னை நானே போட்டு இருக்கணும். இந்த பிள்ளைக்கா பசங்களை அனுப்பி தப்பு பண்ணிட்டேன்டா. டேய் நீ என்கிட்ட மாட்டாத வரைக்கும் தான் உனக்கு லைஃபு. மாட்டின ஒத்த சார் நேற்றுலேருந்து ஒன்றும் சாப்பிடலையே சார். அட்லீஸ்ட் இந்த காப்பியாக சாப்பிடலாமா சார்? சார் சென்னையில் எங்கெங்க கஞ்சா ஓடுதோ இன்னைக்கு ஒரு நாள் எங்கேயும் வைக்க கூடாது. எல்லா இடத்தையும் பிளாக் பண்ணுங்க. ஏன்னா அவன் ஒரு கஞ்சா கொடிக்கு நாய். அவனால கஞ்சா இல்லாமல் இருக்க முடியாது. அவன் கண்டிப்பாக வெளியே வருவான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் செல்ஃபோன் டேப் பண்ணுங்க. பண்ணிடுறோம் சார். கண்டிப்பாக அவன் மாட்டுவான். நீ என்ன வேணும்? மால் வேணும். தாண்டா வந்து மாலிக்கல்னு கேட்டிருக்க. சி படா.
டோப் இருக்கா? என்னது டோப்பா? டோப்புக்கு இப்போ நீங்கள் வந்த வேற மாதிரி ஆயிடும். கிளம்பு 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 கிளம்புடா, நிற்காத. டேய் யார் நீ? என்ன வேணும்? மால் இருக்கா? என்னவா மாலு கேட்டுன்னு இருக்கான்? மாலு கீழ்னு வந்தா குத்தி போட்டுருவேன். போடா போடா. ப்ரோ ஒரு நிமிஷம். என்ன ப்ரோ? ஒரு கால் பண்ணோம். சரி ஓகே. என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. நம்பர் சொல்லுங்கள். சொல்லுங்கள் ப்ரோ. 9713052321. ஏய் விஜய். சொல்ல மாமே. டோப் எங்கடா ஓடுது? இங்கே ஒரே தடை சிக்காம இருக்கு மாமே. வேற எங்க கிடைக்கும்? எம்ஜிஆர் நகரில் கிடைக்குது மாமே. மாமே நம்ம எம்ஜிஆர் நகரில் கிடைக்குது மாமே. சார் நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லிட்டேன் சார். லெட்ஸ் மூவ். ஓகே சார். யார் நீ? ஏரியாவுக்கு புதுசாக இருக்கிற, என்ன வேணும் உனக்கு? வேணும். மூஞ்சி இருக்குதா? மூஞ்சி இருக்குதா? சொல்லு. ஏய் மம்மி, பச பார்ட்டி ஒன்று வந்தது, கூட்டினட்டா? ஆ எங்க கிடைக்கும்? வா.
வெரி குட். கிளம்பு கிளம்பு. ஆனியா கிளம்பு, எல்லாம் தடிச்சிக்கும். ஏசிபி நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நிதித்துறை அமைச்சர் ஜாகுவார் நாதன் மகன் மற்றும் திரையரங்கு ஊழியர் கொலை வழக்கில் கல்லூரி மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சில தொடர் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு சம்பந்தம் இருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சொன்னா இல்ல சார், இப்போ சொல்லுவான். ஏய் அத்தா எப்படி இருந்தேன்னு தெரியாது. இதுக்கப்புறம் வாழ்க்கையே கிடையாதுடா. என் வாழ்க்கை எப்படி போச்சுன்னு தெரியுமா?
நிக்கியும் எப்பவும் ஒன்றா தான் இருப்போம். We were close friends. நாங்கள் எது பண்ணாலும் ஒன்றா தான் பண்ணுவோம். அப்படி செஞ்ச ஒரு வேலை தான் என் வாழ்க்கையை மாற்றோம்னு அப்போ எனக்கு தெரில. என்ன பேபி அவசரமா வர சொல்லியிருந்த, என்னாச்சு? Do you love me truly, baby? Of course. இதை கேட்கவா வர சொன்ன? Just tell me. என்னானாலும் என்னை விட்டு போயிட மாட்டல? ஐயோ, you're my sweet baby. சீ, என்ன தொடாத. எனக்கு உன்னை பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு. Baby, please don't leave me. I'm scared, baby. என்னை விட்டுறாதடி. இப்போதானே பேபி என்னை விட்டுற மாட்டேன்னு சொன்னேன். ஐயோ, just leave me. You fucker. நீ பேசுறது கூட எனக்கு அருவருப்பா இருக்கு. Hi Vijay, are you okay? What happened? Why you worry about this? இதுக்கெல்லாம் மருந்து இருக்குடா. Seriously, Dad? Yes. No, Dad. I'm already searched. No medicine for that. அதெல்லாம் இருக்குடா. நம்மள மாதிரி பணக்காரங்கிட்ட இருக்கு. எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல. அதை வாங்கி உன்னை காப்பாத்துறேன்டா. Not possible, Dad. இருக்குடா, நம்பு. No, Dad. I'm scared. Why? Jenny, Dad. என்னை பார்த்தா இரிட்டேட்டாக இருக்குன்னு சொன்னான். That's why I killed her. டேய், என்னடா பண்ணி தொலைச்ச? ஜெனி, ஜெனி, ஜெனி. எனக்கு எச்சன்னு தெரிஞ்சோம் எவ்வளவு செலவானாலும் என்னை காப்பாற்றணும்னு நினச்ச என் டேட் என்னை போலீஸ்கிட்ட மாட்டி விடணும்னு நினச்சார். அதனால் அவரை தூங்க வச்சிட்டேன். சொல்றா. ஏய், எங்கடா இருக்க? எங்க பர்த்டே தெரியும்ல? எங்கடா? அங்க எவ்வளவு செஞ்சுன்னு ஹாஸ்டலுக்கு வாடா. இதோ வரேன்.
எல்லா சந்தோஷத்தையும் இழந்த எனக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிறது எனக்கு 1% கூட பிடிக்கல. அதான் என் வாழ்க்கைய எல்லாருக்கும் கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன். அதனால என் பிளட் எடுத்து எல்லாருக்கும் இன்ஜெக்ட் பண்ணேன். அப்போதான் அந்த வார்டன் அங்கே வந்தான். என்ன கவர்மெண்ட் பஸ்ஸோ ஊர் வந்து சேரத்துக்குள்ள இடுப்பு எலும்பெல்லாம் உடஞ்சி போச்சு. ஆனால் அவனுக்கு மட்டும் சொகுசாக இருக்கிறானுங்க. என்ன அரசாங்கமோ என்ன சவுண்ட் இது? டேய், இந்த வார்டன் 4 நாள் ஊரில் இல்லைன்னா இந்த பயலுங்க ஹாஸ்டலவே கிளப்பா மாத்திடுறானுங்க. இந்த வரேன்டா, இந்த வரேன்டா, மேலே வந்து பேசிக்கிறேன். வார்டனா கொக்கா, நான் யாரும் மேலே வந்து காட்டுறேன். இவனுக்கு இதே வேலையா போச்சு. டேய், யாரா நீ? என்னடா பண்ணிட்டு இருக்கிற? கையில என்னடா ஊசி? கேக்குறல, சொல்றா. இவன் என்ன உட்கார வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்க? இவெல்லாம் பிடிச்ச போடுத்த வேண்டியா? என் பிள்ளை ஏன்டா கொன்ன? உன் மகனை நான் கொல்லணுன்னே நினைக்கல. அந்த தேட்டரில் நடந்ததே வேற. யாரா நீ இங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கா?
சொல்லிட்டே இருக்க. பேபி ஒரு நிமிஷம் இரு. டேய் யாரா அது? இங்க என்னடா பண்ற? டேய் டேய் அந்த தியேட்டர் சீட்டில் நான் வச்ச HIV இன்ஜெக்ஷனை பற்றின உண்மையை எங்கே அவன் வெளியே சொல்லிட போகிறானோன்னு நினச்சி தான் அவனை கொன்னேன். இடையில உன் புள்ள குறுக்கால வந்து விழுந்தான். அந்த தியேட்டரில் படம் பார்த்த எல்லாருக்கும் என் வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது கிசாவா இருக்கும். இவன் ஒரு சைக்கோயா? இவன் இப்பவே போடுறியா? டேய் அவர் மூணு நிமிஷம் போங்க சார். சார் பேசிட்டு நீ விட்டா நான் விட மாட்டேயா? அவனை கண்டுபிடிச்சா மாட்டேன். போங்க சார். ஹாஸ்பிட்டல் ஏன்டா போனா? பணம் இருந்தால் எது வேணால் வாங்கலான்னு எங்கள் அப்பா சொன்னார். அதனால தான் அந்த ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்க்கலான்னு போனேன். பட் அந்த டாக்டர் ஏன்டா கொன்னா? வாங்க டாக்டர். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? ஏய் யார் நீ? எப்படி உள்ள வந்த? வாட்ச்மேன். உன் வாட்ச்மேன் வெளியே தூங்கிட்டு இருக்காரு. டாக்டர் எனக்கு HIV மருந்து வேணும். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, கிடைக்குமா? என்னது HIV மருந்தா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே இருந்தாலும் ஒன்றும் கிடையாது. நீ எங்கேயாவது போய் வாங்கிட்டு வருவேன், நான் உனக்கு கொடுக்கணுமா? டாக்டர் கிடைக்குமா கிடைக்காதா? டேய் இப்போ மரியாதையா போறியா இல்லை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணட்டுமா? என்ன பண்ணிட்டு இருக்க? கேக்குறேன்ல.
1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர் கூட்டு வர நர்ஸு சொன்னாங்க. குழந்தை வேற அழுதுகிட்டே இருக்கான். கொஞ்சம் என்னன்னு வந்து பாருங்க டாக்டர். சரி வேணாண்டா அழுவாதடா. செல்லம்ல வேணாண்டா அம்முடா செல்லண்டா. சரி இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிடும். சரி வேணாண்டா இப்போ போயிடலாம்டா. செல்லம்ல அழக்கூடாது. செல்லம்ல சரி அவ்வளோதான்டா. என் வாழ்க்கையை நீயும் வாழ போகிறேன். நீலாம் மனுஷனா மிருகமா? இப்பெல்லாம் பண்ணா உன் பிரச்சனை தீந்துருமா? என்ன டேய், பச்சை குழந்தைக்கு ஏற்ற பரப்பிருக்க? அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு உன்ன? குழந்தையா? எனக்கு எல்லாருமே ஒன்று தான். என் நோய்க்கு மருந்து இருக்குன்றான் இல்லைன்றான். எனக்கு ஏற்பட்ட குழப்பம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வரணும். அதான் அப்படி பண்ண. என் வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்ப எவனும் என்னை வெறுக்க மாட்டான்ல. இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்னது செஞ்சது எல்லாம் ஒரு சின்ன டீசர் தான். நீங்களும் என்ன வெறுக்கிறீங்களே ஏசிபி. செத்துட்டான் சார். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? இவனை பிடிச்சா போய் போட்டுருப்பேன். எதுக்காக இதெல்லாம் பண்றான்னு தெரிஞ்சுக்கதான் விட்டு வச்சேன். பாண்டியன், இங்க என்ன வேணுமோ கிடைக்கும். தம் வேணுமா, தண்ணி வேணுமா, கஞ்சா வேணுமா, எல்லாமே கிடைக்கும். ஏன் ஆஸ்பத்திரிக்கு பொண்ணு வேணுமா, காசை வாங்கிட்டு கூட்டி கொடுப்பாங்க. இவன் இப்படி ஆனது காரணம் யாரு? இந்த சமுதாயம் தான். இவனை மாதிரி ஆளுக திருந்துன்னா முதல்ல இந்த சமுதாயம் மாறணும். இப்போ கூட இந்த நியூஸ் வெளியே வந்தா லா அண்டர் ப்ராப்ளம் வரும். ஆட்சியை கலைச்சிருவாங்க பயந்து மக்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இவெல்லாம் இருக்கிறது ஒன்று தான், இல்லாத ஒன்று தான். கிளியர் பண்ணுங்க. பாடியை டிஸ்போஸ் பண்ணுங்க. ஓகே சார். தொடர் கொலை வழக்கில் கைதான கல்லூரி மாணவன் விசாரணையின் போது தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அடிஷனல் சிபி குரு மீது இந்த தற்கொலை சம்பந்தமாக ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் விசாரணை நடத்த உள்ளது. அவர் மீண்டும் பணியிடை நீக்கம் செய்யப்படலாம் என்றும் பேசப்படுகிறது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கமிஷனர் தெரிவித்துள்ளார்.
இவனுங்க போலீஸில் பிடிச்சி கொடுத்தா அரசாங்கம் லேட்டாக தான் தண்டனை கொடுக்கும். அதே அரசியல்வாதி பசங்கன்னா அதுவும் இல்லை. பேசாமல் நீயே அவங்கள போட்டுரு. இதை மாதிரி எந்த பொண்ணுக்கும் ஆகக்கூடாது. ம். அளவுக்கு அதிகமான போதை பழக்க வழக்கங்கள் ஒரு மனிதனுடைய மனநிலையையும் வாழ்க்கையையும் மாற்றிவிடும். இம்மாதிரியான இளைஞர்கள் உருவாகாமல் இருக்க இந்த சமுதாயம் மட்டும் மாறினால் போதாது. பெற்றோர்களின் கண்காணிப்பும் வழிநடத்தலும் மிகவும் அவசியம். Thank you.